வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்கள் வீட்டு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணுங்களா, அது மசாலா பவுடர். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ட்ரை ரோஸ்ட் தாங்க, எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம இதை வறுத்துக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க மிதமான சூடில். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா விதைகள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மசாலாவை வந்து நம்ம சிக்கன் கூட சேர்க்கலாங்க, சூப்பராக இருக்கும். சிக்கன், எறா நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட சேர்க்கலாம். வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு செய்யும் போது லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. சேர்த்து இது நல்லா வறுபட்டதும் நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து அதே பேனில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அதாவது மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கல்பாசி, லவங்கமாக சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பட்டை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது புரிஞ்சு வரட்டும். இது நல்லா புரிஞ்சு வந்ததும் நான் ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்ததால் நான் வந்து ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நீங்கள் அப்புறம் பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து வெங்காயம் வந்து நல்லா அது கலர் மாதிரி வரணுங்க, அப்போ தான் நமக்கு சுக்கா சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு தக்காளிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி வந்து வெங்காயம் ஒண்டி தாங்க. இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிடுச்சு பாருங்கள், வெங்காயமே நல்லா புரிஞ்சு வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நான் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கினேங்க, அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது. இது நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் நல்லா வந்து வதக்கும் போது நமக்கு கலர் நல்லா வருங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். பார்த்திங்களா, எண்ணெயில் நமக்கு பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம வேக வச்ச மட்டனில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியோடு தாங்க சேர்க்குறேன், ஏன்னா இது வந்து மட்டன் வந்து நான் ஒரு 90% தான் வேக வச்சுருந்தேன். அதில் நமக்கு மூடி வைக்கும் போது இன்னும் ஒரு 5% 10% நல்லா வெந்து வந்துடும். கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது. நீங்கள் குக்கரில் வைக்கும் போது ஃபுல்லாக நீங்கள் வேக வச்சிடாதீங்க, ஒரு 90% வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு செய்யும் போது குழஞ்சி வந்துடுங்க, நல்லா இருக்காது. இது நல்லா தனித்தனியாக மட்டன் இருந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அது அந்த மசாலா நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள், அந்த மட்டனோட நல்லா சேர்ந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு மீதியெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும். நம்ம அரைச்சதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு மீதி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா தூவி விடுங்க. தூவிட்டு இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா போட்டவுடனே செம்ம வாசனை வருதுங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இது மாதிரி வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன் என் சேனலில் நான்வெஜ் ஐட்டம்ஸும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். எல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எண்ணெய் செம்மையாக வந்திருக்கு. சூப்பர் வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தாங்க இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட் லெவலில் யூடியூப் எடுத்துகிட்டு போவோம். எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு திக்னஸ் ஆகுங்க. உங்களுக்கு இதே மாதிரி திக்காக வேணும், மசாலாவும் வேணும்னா இப்படி இறக்கிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் சுக்கா மாதிரி வேணும்னா அப்படியே நீங்கள் ட்ரையாக நீங்கள் எடுத்திங்கன்னா சுக்கா ரெடி ஆகிடுங்க. நான் கொஞ்சம் மசாலாவாக தாங்க எடுக்கிறேன். இதை அப்படியே சிம்லே விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நமக்கு நல்லா சுக்கா மாதிரி ஆகிடுங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.